அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد اقرأ باسم ربك الذي خلق قال نبينا صلى الله عليه وسلم ரப்பி ஜித்னி இல்மா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்னுடைய அளப்பெரும் கிருபையினால் D2 தீன் மற்றும் துன்யா இஸ்லாமிய இளைஞர்களுக்கான உயர்கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. ஒரு இஸ்லாமிய இளைஞர் மார்க்கத்தோடு சேர்த்து எப்படி உலக கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அவன் இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தையும் அறிந்தவனாக இந்த உலகத்தில் அதிகாரத்தோடு உயர்ந்த கல்விகளையும் படித்து ஒரு கண்ணியத்தோடு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு சிறந்த நோக்கத்தில் இப்படியான நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக இது நடத்தப்பட வேண்டும். இந்த சமூகத்திற்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவசியம். ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய இளைஞர்கள், நாம் கடந்த ஜும்மாவிலே பேசியிருந்தோம், நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் எத்தனை நபர்கள் அரசு தேர்வுகளிலே பங்கேற்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள்? அல்லது எத்தனை நபர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள்? நமக்கு தெரியும், இஸ்லாமியர்களுக்கு அரசியலும் முக்கியம்தான், ஆனால் அதைவிட அதிகாரம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நிகழ்கால சூழலை பார்க்கிறோம். எப்போது வேண்டுமானாலும் அரசியல் மாறலாம், ஆனால் அதிகாரிகள் மாறப்போவதில்லை. அரசியல் மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள் மாறுவார்கள், இலாக்காக்கள் மொத்தமாக மாறும், ஆனால் அந்த அதிகாரிகள் அதே இடத்தில் வேலை செய்வார்கள். ஒரு அதிகாரி ஒரு அரசு தேர்வில் வெற்றி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று ஒரு பொறுப்பில் வந்த ஒரு அதிகாரியை அவ்வளவு சீக்கிரம் நீக்கிவிட முடியாது. அரசியல் மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி அந்த அரசியல் அதிகாரியை நீக்கிவிடவோ அல்லது வேறு எதற்காகவோ மாற்றிவிடவோ முடியாது. அப்ப உயர்ந்த அதிகாரம் என்பது இஸ்லாமியர்களுக்கு அரசு அதிகாரத்தில் நம்முடைய இளைஞர்கள் இருக்கணும். முக்கியமாக உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கணும். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் இந்தியாவினுடைய வரலாற்றை பார்க்கிறோம், தமிழகத்தினுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். எண்ணிக்கையில மிக சொற்பமாக இருக்கிறவர்கள், பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியாக இருக்கிறவர்கள் அரசு பொறுப்புகள்ல அதிக அளவில் இருக்கிறாங்க. சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களை விட பல மடங்கு அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிற நாம் அரசு பொறுப்புகள்ல ரொம்ப குறைவானவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் சில துறைகள்ல நமக்காக ஒதுக்கப்பட்ட பெர்சன்டேஜ்ல போதுமான ஆட்கள் சிறுபான்மைய இஸ்லாமியர்கள் வராததுனால அந்த இடத்தை வேறு சமூகத்தினர்களுக்கு கொடுக்கப்படுது. இப்படி எல்லாம் நாம செய்திகளை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, நமக்கு விழிப்புணர்வுகள் இல்லை. இஸ்லாமிய இளைஞர்கள் நல்லா படிக்கிறவங்க அரசு வேலைகள்ல போகணும், அது குறித்த விழிப்புணர்வு இல்லை. அதை தாண்டி மற்றொரு விஷயம் என்னன்னா, நமக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ணி இன்ஜினியர் ஆக்குறோம், டாக்டர் ஆக்குறோம், பெரிய படிப்புகளை படிக்க வைக்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மார்க்கத்தை முற்றிலுமாக விட்டு விடுகிறோம். சுத்தமாக மார்க்கத்தினுடைய வாடியே இல்லாமல், தீன் என்றால் என்னவென்றே தெரியாமல், தொழுகை இல்லாமல், குர்ஆன் இல்லாமல், மார்க்கத்தினுடைய எந்த அடிப்படை சட்டத்திட்டங்களும் தெரியாமல் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற சூழலை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளை வருங்காலத்துல ஒரு உயர்ந்த கண்ணியமான பொறுப்புல இருக்க வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அந்த பிள்ளை மறுமையிலும் கண்ணியமாக இருக்கணுங்கிற அந்த ஆசையும் சேர்த்து பெற்றோர்கள் படணும். நம்முடைய எல்லாரும் நினைக்கிறதா, என்னுடைய பிள்ளை வருங்காலத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்கணும், நல்ல வேலை செய்யணும் நினைக்கிறதா. ஆனா அதெல்லாம் தாண்டி மார்க்கம் இருந்தால்தான், இந்த தீன் அவனிடத்துல இருந்தால்தான் அந்த கல்வி அவனுக்கு பயன்படும். இல்லைன்னா உலக அளவுல உலகத்துல வாழ்ற சொற்பமான இந்த காலகட்டத்துல அவனுக்கு பயன் பெறுவதை போன்று தெரியலாம், நிலைச்சு இருக்காது. தீன் மட்டும் இல்லைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு கோடியை கொடுத்து பிள்ளையை படிக்க வைத்தாலும் ஒரு பெற்றோரை எப்படி மதிக்கணும்னு அவனுக்கு தெரியாது. கடைசி காலத்துல அவனுடைய படிப்பு, அவனுடைய வேலை, அவனுடைய வருமானம் எல்லாம் அதிகமாக படிக்க வச்ச பெற்றோர்களை மறந்துடுவான். அவன் மறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, இந்த மார்க்கம் பெற்றோர்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கிறதுங்கிறத அந்த பிள்ளைக்கு நாம சொல்லி தரணும். செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க பிள்ளைகளை, நிறைய லட்சங்களை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க,
பிற்காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நல்ல அந்தஸ்துல போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பெற்றோர் மதிக்கிறது இல்ல, பின்னால புலம்புவாங்க பெற்றோர். நாம நிறைய பாக்குறோம் பெற்றோர்களை. பிள்ளைய நான் படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், வீடு வாங்கி கொடுத்தேன், பேங்க்ல டெபாசிட் போட்டு வச்சேன், என்ன செய்யல, வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்படிலாம் நம்ம பாக்குறோம். ஏன், என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், தீன் இல்ல, மார்க்கம் தெரியல. பெற்றோர்களுக்கு இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது? சொர்க்கம் தாயினுடைய காலடியில் சொல்லுது. ஒரு தாயை பகைத்து கொண்டு இந்த இஸ்லாத்துல அவர் சுவனத்திற்கே நுழைய முடியாதுன்னு சொல்லுது. அடிப்படை பெற்றோர்களை மதிக்காம நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது தாய்க்குண்டான கண்ணியம், தந்தைக்குண்டான கண்ணியத்தை மார்க்கம் சொல்லி கொடுக்குது. தீன் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, இந்த ஷரியத் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, இதன் மீது அவனுக்கு இந்த ஈமானிலே ஒரு பற்று ஏற்பட்டு விட்டுருச்சுன்னு சொன்னா, அவன் பெற்றோரை மதிப்பான். அவனுடைய கல்வி இந்த உலகத்துக்கும் அவனுக்கு பயன்படும், நாளை மறுமையிலும் அந்த கல்வி அவனுக்கு பயன்படும். அதே போன்று கல்வியை நாம தான் என்ன செய்யணும்? தேடி தேடி போய் எடுக்கணும். நம்மளை தேடி கல்வி இலகுவா வந்துடாது. எந்த விஷயமும் சரி, குறிப்பாக கல்விங்கிற விஷயத்த, அது ஒரு கண்ணியமான பொருள் எல்லாமே, உலகத்துல விலை மதிப்பற்ற பொருள் எல்லாமே தேடி போய் எடுப்பதாகத்தான் இருக்கும். நம்மளை இலகுவாக வந்தக்கூடியதா இருக்காது. அதுலயும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் சீனா சென்றாவது கல்வியை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட மதீனாவுல 92 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அவங்க எந்த அளவுக்கு பேணிக்கையா இருந்தாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத்துல நான் இந்த மதீனாவை விட்டு வெளியேறவே மாட்டேன், மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னாலேயே நான் இருப்பேன் என்று சபதம் எடுத்தார்கள். உம்ரா ஹஜ்ஜை தாண்டி அவர்கள் எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் மதீனாவை விட்டு அவர்கள் வெளியே போகல. கிட்டத்தட்ட 14 வருடங்கள் குலஃபாக்கள் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தாங்க. 70 வருடங்கள் பெருமானாருடைய ரவுலாவுக்கு அருகாமையில் அமர்ந்து மாணவர்களுக்கு இல்மை போதிக்கக்கூடிய பணியை செய்தார்கள். எந்த அளவுக்கு அவங்க கண்ணியத்தை பெண்ணினாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இந்த மதீனாவிலே வாழ்ந்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக, ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதம் இந்த மதீனத்து மண்ணிலே பட்டிருக்கும் என்பதற்காக வேண்டி அவங்க வாழ்ந்த காலமெல்லாம் மதீனாவிலே செருப்பு அணியாமல் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கால் இந்த பூமியில பட்டிருக்கும், அதே இடத்தை நான் செருப்பை அணிந்து கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன் என்கிற அந்த அளவுக்கான பேணிக்கை அவர்கள் இருந்தார்கள். அவங்க ஒரு சமயத்துல அவங்க வாழ்ற அதே காலத்தில் தான் ஹாரூன் ரஷீத் என்கிற மன்னர் வாழ்ந்தார். அவரும் இறை எச்சத்துல மிக உயர்ந்த இடத்தில் இருக்கவர். அவர் ஒரு சமயத்திற்கு மதீனாவுக்கு வருகிறார். உம்ராவுடைய காரணத்துக்காகவோ அல்லது ஹஜ்ஜினுடைய காரணத்திற்காக வேண்டியோ மதீனாவுக்கு வருகிறார். இங்கே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படி மத்தா என்கிற கிதாபை தானாக, ஹதீஸ் கிதாபை அவர்களாகவே தொகுத்து அதனை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்கிற செய்தியை தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்டு ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்கள் கொஞ்சம் தீனிலே பற்றுள்ளவர்கள், இந்த மாதிரியான ஆட்களை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். அவருடைய ஒரு பணியாளரை அனுப்பி வைத்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள், அந்த மத்தா என்கிற கிதாபை எனக்கு போதித்து தருவதற்காக வேண்டி நம்முடைய இடத்துக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பணியாள் வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, இப்படி ஹாரூன் ரஷீத் மன்னர் வந்திருக்கிறார், மதீனாவுக்கு வந்திருக்கிறார், உங்களை பற்றி அவர் தெரிந்து கொண்டார், நீங்கள் உங்களுடைய எளிமை சொல்லிக் கொடுப்பதற்கு மன்னரிடத்தில் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் என்று சொன்னார். உடனே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இல்மை யாராக இருந்தாலும் இல்மை அவர்தான் தேடி வந்து படிக்கணும், இல்ம் அவரை தேடி போகாது, கல்வி அவரை தேடி வந்து வராது, கல்வியை தேடி அவர்தான் வரணும்னு சொல்லி ஒரு மன்னருக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்ட மன்னர்ன்னு சொன்னா, ஹாரூன் ரஷீத் அவர்கள் சொல்லுவார்களாம், மேகத்தை பார்த்து சொல்லுவார்களாம், மேகமே நீ மலையை எங்கு சென்று கொட்டினாலும் அது என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடமாகத்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மன்னர், அந்த மன்னர்கிட்ட இவங்க இந்த மாதிரியான பதிலை சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இந்த பணியால் இந்த பதிலை கொண்டு போய் ஹாரூன் ரஷீத் மன்னர் இடத்துல சொல்றாங்க, இப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னவுடனே அப்ப அவங்க அழைத்து கொண்டு வர சொல்றாங்க. மதீனாவுல தான் அவங்களும் இருக்கிறாங்க, போறாங்க. நீங்க இப்படி பதில் சொன்னீங்களா, நான் ஒரு மன்னர்னு தெரிஞ்சும் நீங்க இப்படி சொன்னீங்களா, கல்வி உங்களை தேடி வரக்கூடாது, கல்வியை தேடி நீங்க தான் போகணுன்ற விஷயத்த சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆமா சொன்னேன் சொல்லிட்டு ஹதீஸ் ஒன்றை சொல்றாங்க. அற்புதமான ஹதீஸு, நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். என்னன்னா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸு. ஒரு சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹி ஒன்று வருகிறது.
அது என்ன வஹின்னு சொன்னா, லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன், இந்த தீனுக்காக, மார்க்கத்திற்காக போருக்கு செல்பவர்களும் செல்லாதவர்களும் இந்த தீனில் சரிசமமான நன்மைகளை அடைய மாட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை ஹதீஸ்ல வஹியாக வருது. இப்ப சபையில இருக்கிற உம்மு மக்தூம் ரலியல்லாஹு, கண் தெரியாத சஹாபி, அவங்க கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், போருக்கு போபவர்களும் போருக்கு போகாதவர்களும் நன்மையில சரிசமா ஆக மாட்டாங்க, உங்களுக்கு பல மடங்கு அதிகமான நன்மை கிடைக்கும்னு சொல்றீங்க. நான் ஒரு கண் தெரியாத சஹாபி, என்னால் போருக்கு வர முடியாது. இப்ப இந்த வஹியின் பிரகாரம் நான் ஒரு குற்றவாளி ஆயிடுவேன், அல்லது எனக்கு நன்மை இழந்தவனாக நான் ஆகிறேன். இப்ப என்ன செய்யறது யார ரசூலுல்லாஹ்னு கேட்கும்போது, ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க, அடுத்த வஹி எதிர்பார்த்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த வஹி வருது. என்ன வருதுன்னா, அதனுடைய தொடர்ச்சி கைர உலில் துரர் அப்படின்னு என்ன அர்த்தம், நோயாளிகளை தவிர என்கிற இந்த சின்ன வார்த்தை கொஞ்ச நேரம் கழிச்சு வருது, அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி. இப்ப இந்த ஹதீஸை ஏன் இங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல ஒரு வசனத்தை இறக்கிட்டாங்க, அடுத்து இந்த ஒரு வார்த்தையை இறக்குவதற்காக வேண்டி மீண்டும் அல்லாஹ்விடத்துல சென்று அந்த வஹியை பெற்றுவிட்டு மீண்டும் வந்தார்கள். 500 ஆண்டுகள் கடக்கிற தூரம், அவ்வளவு தூரத்தை தாண்டி மீண்டும் வந்தார்கள். இப்ப இந்த ஹதீஸை சொல்லிட்டு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதற்கு ஜிப்ரீலை மீண்டும் அழைத்தான், மீண்டும் அவ்வளவு தூரத்துக்கு அர்ஷுக்கு அழைத்து அந்த செய்தியை கொடுத்து மீண்டும் அனுப்பினான். அப்ப பாருங்க, அந்த வார்த்தையினுடைய கணத்தை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் இதை செஞ்சிருக்கான். இப்ப குர்ஆன்ல ஒவ்வொரு வசனமும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு சமயத்துல ஒண்ணு ஒண்ணாக வாழ்க்கை முழுவதும் இறக்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் அதனுடைய தனி சிறப்புக்காக வேண்டித்தான் அல்லாஹ் நினைச்சிருந்தா மொத்தமாக இருக்கலாம். இப்ப நாம பாக்குறோம்ல, நபிமானுடைய வரலாறுகள் குர்ஆன் நெடுக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஆங்காங்கே வரும், இப்ராஹிமுடைய பேர் வரும். இப்ப நான் அல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு ஹெட்டிங் இப்ராஹிம் நபியுடைய வரலாறுன்னு போட்டு ஒரு சாப்டர், ஒரு ஜுஸு ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கலாம், இப்ராஹிம் நபியுடைய வரலாறு போட்டிருக்கலாம். மூசா நபி என்கிற ஹெட்டிங்கை போட்டு மூசா நபி வரலாறு மொத்தமாக போட்டிருக்கலாம். ஏன் குர்ஆன் முழுக்க ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னா, அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த நேரத்துல என்னென்ன தேவை, இந்த இடத்துல மூசா நபி வரலாறுல இருந்து என்ன படிப்பினை தேவை அதை மட்டும் சொல்லியிருப்பான். இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த சிச்சுவேஷன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல இருந்து என்ன படிப்பினை தேவை அதை மட்டும் சொல்லியிருப்பான். இதனால் தான் குர்ஆன் முழுக்க ஆங்காங்கே வரலாறுகள் தனித்தனியாக இருக்கு. இதெல்லாம் ஒன்று சேர்த்து இமாம் பெருமக்கள் வரலாறா மாட்டிருக்கலாம். ஆனா அல்லாஹ் குர்ஆனை அனுப்பிய அந்த போங்கு இதுதான். இப்ப என்னன்னா, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் காட்டுவதற்கு தான் இப்படியான ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அப்ப இந்த ஹதீஸை சொல்லிட்டு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு அவ்வளவு மெனக்கிட்டு இதை செய்யறான்னா, நீங்க இந்த இல்மை அவ்வளவு சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறீங்க. இப்ப நீங்க கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுற இல்முங்கிறது குர்ஆனுடைய இல்மு. அந்த குர்ஆனுடைய இல்மு ரொம்ப உயர்ந்தது, ஆக கண்ணியமிக்கமானது. அல்லாஹ் அதனை மிக கண்ணியமான இடத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கியிருக்கான். அதுவும் பல முயற்சிக்கு பின்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பல்வேறு காரணங்களுக்காக படிப்பினைகளுக்காக இறக்கிருக்கிறான். அதை நீங்க என்ன செய்யறீங்க, வந்து குர்ஆனை சொல்லி கொடுத்துட்டு போன்னு சொல்றீங்க. இது குர்ஆனுக்கு நீங்க கொடுக்குற கண்ணியமான்னு கேட்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, நீங்க வாழ்க்கையில சில நல்ல அமல்களை செஞ்சதுனால தான் அல்லாஹ் உங்களை இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்புல வச்சிருக்கிறான். ஒருவேளை இப்படியான குர்ஆனுக்கு கண்ணியம் இல்லாத வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய உயர்ந்த பொறுப்புல இருந்து அல்லாஹ் உங்களை நீக்கிடுவான் என்று எச்சரிக்கை கொடுக்கிறாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதற்கு பின்னால ஹாரூன் ரஷீத் அவர்கள் புரிந்து கொண்டு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல, ரவுலாவுக்கு முன்னால, அங்க ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னால அங்க போய் அந்த முஅத்தான்கிற கிதாபை அவர்கள் படித்தார்கள் என்று வரலாறுல பார்க்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னால இருந்து அவங்க அந்த கிதாபை சொல்லி தராங்கன்னா, ஒவ்வொரு ஹதீஸை சொல்லும் போதும் ரசூலுல்லாஹ் அவங்க என்ன சொல்லுவாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை கை நீட்டி இதோ இங்கே அடங்கியிருக்கிறார்கள் இல்லையா, இவங்க சொன்னாங்க இந்த ஹதீஸை. அடுத்த ஒரு செய்தி சொல்லும் போது இதோ இங்க அடங்கி இருக்கிறாங்களா ரசூலுல்லாஹ், இவங்க சொன்னாங்க. இப்ப எந்த அளவுக்குன்னா,
நாம எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த கல்வியை கற்றுக்கொள்கிறோம் என்று எதிரில் உட்கார்ந்து இருக்கிற மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஹதீஸை சொல்லி தரும் போதும் இப்ப நாம என்ன சொல்றோம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவங்க அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம், எங்கிருந்து படிக்கிறாங்க, இது யாரு சொன்னது, இது எவ்வளவு முக்கியமான வார்த்தை, அதெல்லாம் மாணவர்களுடைய மனதில் பதியணுங்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொன்னாங்க. இதோ இவங்க சொன்னாங்க, இதோ இங்க அணங்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இது அப்படின்னு சொல்லி கொடுத்தார்கள். ஆகவே இல்முங்கிறது நம்மை தேடி வருவதல்ல, நாம் தேடி சென்று அதனை பயின்று கொள்வது. அதுக்காக வேண்டி நாம தியாகம் செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கண்ணியத்தை அது கொடுக்கும். ஒரு 5 வருடம் 7 வருடம் அதுக்காக வேண்டி உழைத்தால் நிச்சயம் அதற்கான பிரதிபலனை பார்க்கலாம். அது எந்த படிப்பாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், அல்லது அரசு தேர்வுகளுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதற்குண்டான நேர அவகாசத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். ரொம்ப சுலபமா எதுவுமே கிடைச்சிடாது. ஒரு அரசு பொறுப்புக்கு போகணும்னு சொன்னா குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணணும்னா ரொம்ப சுலபமாலாம் கிடைச்சிடாது. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், 1 மாசத்துல நான் கிராக் பண்ணிடுவேன், அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அவர் எவ்வளவு ஜீனியஸா இருந்தாலும், மனசக்தியில ரொம்ப உச்சகட்டத்துல இருந்தாலும் அதற்குண்டான அவகாசத்தை அவர் கொடுத்துதான் ஆகணும். 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ அந்தந்த தகுதி, கல்வியினுடைய தகுதிக்கு ஏற்ப அதற்குண்டான நேர அவகாசத்தை கொடுத்துதான் ஆகணும். இது எல்லா படிப்புமே, இன்ஜினியராக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி எல்லா கல்வியிலும் கூட ஆகச்சிறந்த கல்வி குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி. இந்த கல்விக்கு 7 வருடங்கிறது ரொம்ப குறைவு, 5 வருடங்கிறது ரொம்ப குறைவு. இது இமாம் பெருமக்கள் 15 வருடம் 20 வருடங்கள் வாழ்க்கையில செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வதற்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டு கல்ச்சர் மதரசாவுடைய போங்க என்ன 7 வருஷம் 5 வருஷம். அந்த 5 வருடம் 7 வருடம் முழுக்க குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் கற்றுக்கொள்கிற போது அதனுடைய சாராம்சத்தை அவர்கள் விளங்கிக் கொள்கிற போது பிற்காலத்துல அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவும், அது கண்ணியத்தை கொடுக்குங்கிறது அந்த கல்வியை கற்றவர்கள் உணர முடியும். ஆகவே சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்ப உள்ள நிகழ்காலத்துல இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மார்க்கமும் தேவை, அதே சமயத்துல உலகமும் தேவை. ரெண்டும் கற்றுக்கொள்ளணும்னா அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுக்க மதரசாக்கள்ல ஏற்படுத்திட்டாங்க. இப்சு முடிப்பதற்கும் அதே சமயத்துல பள்ளிக்கூடத்தை அவர்கள் படித்து அந்த நேரத்தில் அவங்க எக்ஸாம் எழுதணும், அதே நேரத்தில் இப்சு படிக்கிற வாய்ப்பும் கொடுக்கப்படும். ஆலிமாகிற அதே நேரத்தில் அட்வொகேட்டும் ஆக முடியும். ஆலிமாகிற அதே நேரத்தில் அவர் ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்து அதுலேயும் அவர் முன்னால வர முடியும். இப்படியான வாய்ப்புகள் உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க மதரசாக்கள் செய்து வைத்திருக்கிறது. நாம அதை தேடி சென்று பயின்று கொள்ள வேண்டும். அப்படி படித்தோமே ஆனால், கல்வியை தேடி சென்று பெற்றோமே ஆனால், இந்த உலகத்திலும் அது நமக்கு கண்ணியத்தை கொடுக்கும், நாளை மறுமையிலும் அது நமக்கு கண்ணியத்தை கொடுக்கும். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த அத்தனை பேருக்கும் அது கண்ணியத்தை கொடுக்கும். நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்ணியம்ங்கிறது உலகத்துல எல்லா பிள்ளையும் நினைக்கிற ஒண்ணு. நம்முடைய பெற்றோர்களை எப்படியாவது சமூகத்துக்கு மத்தியில கண்ணியம் மிக்கவர்களாக ஆக்கிடணும்னு நினைப்பாங்க. நாளை மறுமையில பெற்றோர்களை கண்ணியம் மிக்கவர்களாக ஆக்குறதுக்கான ஒரே வழி என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஆலிம் ஹாஃபில்களாக ஆகிவிட்டால் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கிரீடத்தை என்ன செய்யறான், அணிவிக்கிறான். இன்னாருடைய பெற்றோர் என்று அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கான கண்ணியத்தை எல்லோரும் முன்னிலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த கண்ணியத்தை பெற்றோர்களுக்கு கொடுக்கிறான். ஆகவே உலகத்திலையும் நாம் பெற்றோர்களுக்கு கண்ணியத்தை வாங்கி தர முடியும், நாளை மறுமையிலும் அந்த கண்ணியத்தை பெற்றோர்களுக்கு நாம் வாங்கி கொடுக்க முடியும். அதற்கான ஒரே ஒரு அந்த நோக்கத்தில் தான் இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது. உலமாக்கள் வருகை தருகிறார்கள், வர இருக்கிறார்கள். அவர்களுடைய துறை சார்ந்த சில செய்திகளை சொல்லுவார்கள். அதே போன்று கல்லூரிகளிலிருந்தும் ப்ரொஃபஸர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களும் அவங்க துறை சார்ந்த விஷயங்கள் நமக்கு மத்தியில பகிர்ந்து கொள்வார்கள். எதை கேட்கிறோமோ அதனை கொண்டு பயன்பெறுகிற நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அமீன். வாஹிதவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.